total earnings of each workers under Jan's task bonus scheme. இந்த ஜான் டாஸ்க் போனஸ் ஸ்கீம் படி ஊழியர்கள்ற என்ன மொத்த கூலியை கணக்கிட்டான். இப்போ ஸ்டாண்டர்ட் ப்ரொடக்ஷன் பெர் வீக் பெர் ஒர்க்கர், ஒரு கிழமையில ஒரு ஊழியர் வந்து 2000 அலகுகளை ப்ரொடியூஸ் பண்ணலாமா. இது ஸ்டாண்டர்ட் நாங்கள் தீர்மானிச்சிக்கோம். யார் இன்ஜினியர் டிபார்ட்மெண்ட் கடந்த கால அனுபவத்தையும் அவங்களோட நுழைஜையும் வச்சு தீர்மானிச்சிருக்காங்க. இந்த கம்பெனியில் ஒரு கிழமையில ஒரு ஊழியர் வந்து 2000 அலகுகளை உற்பத்தி செய்யலாம். ஓகே, டன். அதே நேரம் கரண்ட் டைம் ரேட் பெர் வீக் மினிமம் ஒரு கிழமைக்கு 10,000 ரூபா. வி மேக் ஷுர், அதாவது அவர் குறை உற்பத்தி செய்தாலும் நாங்கள் 10,000 ரூபாய் சம்பளம் தருவோம்னு சொல்லிக்கோம். அதே நேரம் ஹை ஃபீஸ் ரேட், கூடிய துண்டு கூலி வீதம் ஒரு அலகுக்கு எவ்வளவு? 6 ரூபாய். ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் டியூரிங் அ வீக், ஏ என்ன செய்யறாரு வந்து 1000 அலகை ப்ரொடியூஸ் பண்றாரு. பி வந்து 2000, சி வந்து 2500 அலகு. இப்போ வந்து கொஸ்டின் என்ன, இவங்களோட சேலரியே எவ்வாறு நாங்கள் போய் வாங்குறோம். இப்போ ஏ எடுத்துக்கொண்டிருக்கணுச்சுன்னா என்ன, அவரு லெஸ் தென் ஸ்டாண்டர்ட் தானே, பிலோ ஸ்டாண்டர்ட் என்ன. ஸ்டாண்டர்ட் எத்தனை? 2000 அலகுகள். ஆனா ஏ வந்து 1000 அலகைத்தான் உற்பத்தி செய்யார். அப்ப பேருக்கு எவ்வளவு பே வேணும்னாங்க? ருபீஸ் 10,000. எந்த இஷ்யூவும் இல்லை. பேருக்கு நாங்கள் ஏற்கனவே சொல்லிட்டோம், நீங்க எங்கட நியமத்துக்கு எப்ப உற்பத்தி செய்யாட்டி நாங்கள் உங்களுக்கு டைம் ரேட் படி 10,000 ரூபாய் தருவோம் கிழமைக்கு. அதனால என்ன செய்தாரு, அவர் சோம்பரியாக 1000 அலகைத்தான் ப்ரொடியூஸ் பண்ணார். ஆனா அவர் வந்து 2000 அலகை ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஆனா அவர் செய்யலை. என்ன, அவருக்கு ஏற்கனவே கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் 10,000 ரூபா கிடைக்கும்னு சொல்லி. ஆகவே 10,000 ரூபாய் நாங்க கொடுத்துட்டோம். சரி, இவர் என்ன செய்யறாரு, பி வந்து அவரு என்ன செய்யறாரு, ஸ்டாண்டர்ட் நாங்க என்ன எத்தனை அலகு உற்பத்தி செய்ய சொன்னோமோ அத்தனை அலகை அவர் உற்பத்தி செய்யும். அப்ப அவருக்கு என்ன சம்பளம்? அட் ஸ்டாண்டர்ட் அவருக்கு எப்படி சேலரி கொடுக்க போகுது? 10,000 ரூபாய் பிளஸ் என்ன 20% of 10,000. எஸ், அது 20% நீங்க ஆட் பண்ணீங்கன்னு சொன்னா 12,000 ரூபாய் எடுத்துக்குவார். கரெக்ட்? ரைட். இப்ப பேரு வந்து சி என்பவர் வந்து நல்ல எஃபிஷியண்டான ஒர்க்கர். வேறு என்ன செய்யறாரு, எபவ் ஸ்டாண்ட். ரைட். பேருக்கு சம்பளம் எப்படி வர போகுதுன்னு சொன்னா 2,500 அலகுக்கும் பேருக்கு தான் எபவ் ஸ்டாண்டர்ட் ப்ரொடியூஸ் பண்ணதில் ஹை ஃபீஸ் ரேட் படி ஒரு அலகுக்கு 6 ரூபாய் படி நாங்கள் 15,000 ரூபாய் கொடுப்போம். யாரு பெனிஃபிட் அடைகிறார்? உங்களுக்கு ஏன் பேர் வந்து வெரி சோம்பரி, அவர் லெஸ் தென் ஸ்டாண்டர்ட். ஆகவே அவருக்கு நாங்கள் சொன்னது போல 10,000 ரூபா கொடுத்தோம் வீக்லி. டைம் ரேட் பி என்பவருக்கு டைம் ரேட் தான். ஆனா அவருக்கு மேலதிகமாக ஒரு 20% கொடுக்கும், 20%. ரைட். என்னத்துக்காண்டு கொடுக்கும்? அவர் சொன்ன மாதிரி நாங்கள் போடுற மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ப ஒரு மனிதனால ஒரு ஊழியரால இந்த கம்பெனியில வந்து 2000 அலகை ப்ரொடியூஸ் பண்ண ஏறும்னு சொன்னோம். அவரு 2000 ப்ரொடியூஸ் பண்ணார். ஆகவே 12,000 ரூபாய். இப்ப அடுத்த சி என்பவன் வந்து மிகவும் எஃபிஷியன்டான ஒர்க்கர். நாங்க எதிர்பார்த்தது ஒரு ஊழியர் வந்து 2000 அலகைத்தான் உற்பத்தி செய்யலாம்னு சொல்லி. ஆனா சி என்பவர் அவர் ஹார்ட் ஒர்க்கால 2,500 அலகை ப்ரொடியூஸ் பண்ணிட்டார். அவருக்கு என்ன செய்யறோம், நாங்க அலகின் அடிப்படையில் நாங்க ஹை ரேட்ல போய் வாங்குறோம். 15,000 ரூபாய் கொடுத்துக்குவார். ரைட். வேறு நல்ல நன்மை அடைகிறார், வேறு ஒரு அளவுக்கு நன்மை அடைகிறார். வேருக்கு நன்மை இல்லை. அவரு சோம்பரியா 1000 அலகை உற்பத்தி செஞ்சவர் சும்மா இருக்க 10,000 ரூபாய் காசு எடுத்துட்டு. ரைட். இது வழங்கிட்டப்ப 3 முறையும் வித்தியாசமான ஐடியாக்களை சொல்லுது. ரைட்.
இது என்ன டவுட்டுகள் கொஷினுகள் என்னையும் விலங்கல்ல இருந்தா கேட்டுக்கொள்ளுங்க. கேட்டு இந்த கணக்கு செய்யுங்க இப்போ. XYZ அவங்களோட 3 ஊழியர்கள் காணப்படுறாரு. XYZ அவங்களோட அவுட்புட் ஒரு நாளைக்கு எத்தனை 75 80 85 அலகுகளை உற்பத்தி செய்கிறாங்க. அவங்களோட கரண்ட் டைம் ரேட் வந்து 200 ரூபா ஒரு மணித்தியாலத்துக்கு. ஸ்டாண்டர்ட் அவுட்புட் வந்து 10 அலகுகள் ஒரு மணித்தியாலம். ஹை ஃபீஸ் ரேட் 35 ருபீஸ். இந்த தரவை வச்சு இதை நீங்கள் கால்குலேட் பண்ணுங்க. எந்த முறையின்படி என்ன முறை நாங்கள் பார்த்தோம் இப்போ ஜான் டாஸ்க் தானே. குயிக்க சொல்லுங்க அப்போ. ஒர்க் பண்ணி சொல்லுங்க அப்போ. சும்மா நீங்க என்ன தூங்குவீங்க? ஆன்சர் பண்ணுங்க அப்போ. நீங்க மேலே நீங்க எக்ஸாம் எழுதுறாள், நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும், கேள்வி குயிக்க சொல்லணும், ப்ரிப்பேர்ட்டா வரணும். ம் சொல்லுங்க அப்போ ஆன்சரு. சும்மா கேட்டுக்கிட்டு இருந்து போனீங்கன்னா வேலை இல்லை. நீங்க செய்யணும். அப்போ டவுட் கிளியர் பண்ணலாம். நீங்க செய்யணும். ம் ஆன் பண்ணி போட்டு தூங்கினா வேலை இல்லை. நீங்க நஷ்டம். உங்களுக்கு தான் நஷ்டம். நஷ்டம் அடைய போவது நீங்க தான். ம் சிலர் என்ன செய்யற, ஓகே நான் அட்டன் பண்றேன்னு போட்டு என்ன லிங்க கிளிக் பண்ணி போட்டு ரைட் தூக்கம். சிலர் வந்து ஈசி சேர் தூங்குறாங்க, சிலர் வந்து அங்க தூங்குறாங்க, இங்க தூங்குறாங்க. ம் எப்படி உனக்கு விளங்குகின்றது நினைக்கிறீங்களா? பனரிக்கு ஏஐ அது சொல்லுது என்ன செய்யறீங்கன்னு சொல்லி நீங்க. ம் சொல்லுங்களாம். ஆன்சரை குயிக்காவே குயிக்கா கால்குலேட் பண்ணுங்க. எக்ஸ் 75 யூனிட்ஸ், Y 80 யூனிட்ஸ், 85 யூனிட்ஸ். ஸ்டாண்டர்ட் அது தரப்படலை. ஸ்டாண்டர்ட் அவுட்புட் எத்தனை யாருக்கு சொல்லுங்க. ஸ்டாண்டர்ட் அவுட்புட் எத்தனை இருக்கணும்? யாராவது ஒரு ஆள் பேசுங்களா? 80. ஓகே குட் குட். அதான் பார்த்து 80 நத்திங்னா ஒரு மணித்தியாலத்துக்கு 10 யூனிட்டை ப்ரொடியூஸ் பண்ணா 8 மணித்தியாலம் 80 ஸ்டாண்டர்ட். இப்போ இதுல எங்களுக்கு தெளிவா விளங்குது என்ன. எக்ஸ் என்பவர் லெஸ் தென் ஸ்டாண்டர்ட், Y என்பவர் அட் ஸ்டாண்டர்ட், அவர் செப்டம்பர் எபவ் ஸ்டாண்ட். இப்போ என்ன கரண்ட் டைம் ரேட் 200 ருபீஸ் per hour. இப்போ 8 ஹவர்ஸுக்கும் எவ்வளோ சம்பளம் வரும்? டைம் ரேட் என்ன? டைம் ரேட் ஒரு மணித்தியாலத்துக்கு 200, ரைட். 8 மணித்தியாலத்துக்கும் 1600 ரைட். அதையும் கண்டுபிடிச்சோம். இது ரெண்டும் நம்மளோட வேலை நம்ம செய்தது, ரைட். ஏற்கனவே தரப்பட்டது. இப்போ இங்கே தரல. நீங்க யோசிக்கணும். இப்போ கணக்குகள் எக்ஸாமுக்கு வந்தால் சில நேரம் இப்படியெல்லாம் வரும், ரைட். இப்போ இது வந்தா எங்களுக்கு எல்லா தரவும் தரப்பட மாட்டா. இப்போ இந்த கணக்குல இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா இதுல டைம் ரேட்டு எல்லாம் பெர்ஃபெக்டா தந்துருந்து, ரைட். இங்க வந்து என்ன நடக்குது? எங்களுக்கு தெரியல, ஸ்டாண்டர்ட் அவுட்புட் தெரியல, நாங்க கணிச்சோம். டைம் ரேட் per டே தரல.
ஒரு மணித்தியாளத்துக்கு தந்தார பாட்டி ஒரு மணித்தியாளத்துக்கு தந்தா 8 மணித்தியாளத்துக்கு நாங்கள் கணிக்கலாம் தானே அது ஒரு வேலை இல்லையே சிலர் வந்து அதுலயே டவுட் என்ன ஒரு மணித்தியாளம் தந்தார பாட்டிக்கு அப்படி கணிக்கிறேன் சிம்பிள் ரைட் நாங்கள் என்ன செய்யணும் ஒரு நாளைக்கு 8 மணித்தியாலம் வேலை செய்யணும்னு சொன்னா நாங்கள் 1600 வந்து போட்டாச்சு அதான் டைம் ரேட் தட்ஸ் ஆல் அவங்க இப்போ என்ன எக்ஸ் வந்து சிம்பிளா நீங்க செய்யலாம் பிலோ ஸ்டாண்டர்ட் என்ன ஸ்டாண்டர்ட் 80 எக்ஸ் ப்ரொடியூஸ் 75 ஸோ அவர் பேமெண்ட் வேஜ் சாரி ஸோ he should be paid 1,600 rupees. Done. ₹1,600. வேற என்ன at standard. So why should be paid எவ்வளவு 1,600 plus எத்தனை விதம் 20 வீதம் 320 எஸ் ஆகவே எவ்வளவு வரும் 920 920 1320 1920 வெரி குட் 20% of 600 பேருக்கு above standard above standard பேருக்கு என்ன பேருக்கு நாங்க so should be paid எவ்வளவு பேருக்கு பீஸ் ரேட் அதெல்லாம் கவனமா வைக்கணும் நீங்க ஒரு அழகுக்கு வந்து 35 rupees 85 to 35 என்ன 2975 எவ்வளவு 975 ஓகே தட்ஸ் ஆல் குட் இதுல ஒரு மெஜிக்கும் இல்லை சிம்பிளா நமக்கு உங்களுக்கு தெரிந்தா போதும் என்ன உங்களால் பார்த்தோம் டைலர்ஸ் டிஃபரன்சியல் பீஸ் ரேட் 2 ஹை அண்ட் லோ ஜான் டாஸ்க் போனஸ் அதான் இப்போ பார்த்தது அதுக்கு முதல் நாங்கள் மெரிக் டிஃபரன்சியல் பீஸ் ரேட் பார்த்தோம் இதில் வந்து 3 கட்டக்கரி இங்கே வந்து டைம் ரேட்டும் டைமும் பீஸ் ரேட்டும் எபவ் ஸ்டாண்டர்ட்னா பீஸ் ரேட் லெஸ் தென் ஸ்டாண்டர்ட்னா டைம் ரேட் ஆனால் ஸ்டாண்டர்ட் என்ன 20% ஆஃப் டைம் ரேட் இதை நீங்கள் மனசில் வச்சு கொண்டீங்கன்னா சரி அடுத்த போனஸ் ஸ்கீம் இது வந்து சாதாரணமாக பயன்படுத்துகிற போனஸ் சொன்னா சில ஊழியர்கள் வந்து எஃபிஷியண்டான ஊழியர்கள் என்ன செய்வார்கள் சொன்னா 10 மணித்தியாலத்துக்கு ஒரு வேலையை கொடுத்தா 6 மணித்தியாலத்துக்கு முடிச்சுடுவாங்க வேருக்கு எப்படி சவலரி கொடுக்குறாங்க ஆனா ஸ்டாண்டர்ட் என்ன 10 ஹவர்ஸ் எடுக்கும் அந்த வேலையை முடிக்கிறதுக்கு 10 ஹவர்ஸ் வேலையை எடுக்கும் ஆனா எஃபிஷியண்டான ஆட்கள் என்ன செய்வா குயிக்கா வந்து முடிச்சுடுவாங்க 6 மணித்தியாலம் முடியும் இப்போ 4 மணித்தியாலம் சேவிங் தானே இப்போ அவருக்கு எப்படி சேலரி கொடுக்குற இப்போ இந்த ஹல்சி பிரீமியம் முறையின்படி சர்வ் பண்ணின ஹவர்ஸில் 50%க்கு சேலரியை கொடுத்துருவாரு இன்னும் அவர்
10 மணி நேரத்துக்கு வேலையை 6 மணி நேரத்துக்கு முடிச்சிக்காரு. 6 மணி நேரத்துக்குரிய சேலரி கொடுக்கணும். அதே நேரம் அவர் சர்வ் பண்ணினே சரி 4 மணி நேரத்துல 2 மணி நேரத்துக்கு 50%க்கு சேலரியையும் சும்மா கொடுக்குறாரு. அது அவருக்கு வேலை செய்யாத டைம். ஆனா எங்களுக்கு தெரியும் ஸ்டாண்டர்ட் வந்து நாங்க அலோகேட் பண்ணப்பட்ட டைம் அலோகேட் பண்ண டைம் வந்து 10 ஹவர்ஸ். ஆனா அவரு குயிக்கா முடிச்சிட்டாரு. அதுக்காக நாங்க என்ன செய்யறோம் 50% சேவ் பண்ணின டைம்ல, அதாவது மீதப்படுத்தின டைம்ல 50%. நான் 2 மணி நேரத்தை மீதப்படுத்தினா 1 மணி நேரத்துக்குரிய கூலியை கொடுக்குறேன். 3 மணி நேரத்தை மீதப்படுத்தினா 1.5 மணி நேரத்துக்குரிய கூலியை அவருக்கு சும்மா கொடுக்குறேன். அதுதான் இந்த போனஸ், அந்த இன்சென்டிவ் ஸ்கீம், அல்சி பிரீமியம் முறை. இதுல ஒன்றுமே இல்லை. இது இவ்வளவு நீங்க ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா சரி. இதுல பாருங்க, rate per hour 40 rupees, time allowed 40 hours. allowed பண்ண டைம் வந்து 40 hours. ஆனா taken time, அவர் எத்தனை டைம் எடுத்துக்காரு? 32 hours தான் எடுத்துக்காரு. 32 hours எடுத்துக்காரு. இப்போ எத்தனை அவருக்கு சேலரி எப்படி கொடுக்குறது? இதுல நாங்க என்ன செய்யணும்? இந்த ஹெல்சி பிரீமியம் முறையின்படி இந்த 32 ஹவர்ஸுக்கும் நாங்க என்ன செய்யணும்? 40 rupees படி கொடுப்போம். அது ஒரு பிளஸ். இவ்வளவும் அவருக்கு கொடுக்கணும் கட்டாயம். அத்துடன் நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னா, அவர் சர்வ் பண்ணினாரு தானே, எத்தனை மணி நேரம் சர்வ் பண்ணிக்காரு? 8 hours. இப்போ 8 hours சர்வ் பண்ணா 8 ஹவருக்குரிய சேலரி எவ்வளவோ 40. இதுல 50% நான் கொடுக்குறேன். இதுல 50%. தட் மீன்ஸ் 4 ஹவர்ஸுக்குரிய கூலியை கொடுக்குறேன் சும்மா. அவர் வேலை செய்யறது, வேலை செஞ்சது 32 ஹவர்ஸ் தான். ஆனா நாங்க அலோகேட் பண்ணது 40 ஹவர்ஸ். அவரு 8 ஹவர்ஸை ஷார்ட் பண்ணிட்டார். இப்போ 8 ஹவர்ஸுக்கு உண்மையில் அவர் கூலி கொடுக்க இயலாது. ஆனா அவரை மோட்டிவேட் பண்ணுவதற்காக நாங்க ஒரு போனஸாக கொடுக்கோம். 50% ஆஃப் அவர் மீதப்படுத்தின டைம்ல 50% கொடுக்கும். இதுதான் அந்த மொத்தத்தை பார்த்தீங்கன்னா 1440 வரும். 2 ஹவர்ஸ் சர்வ் பண்ண 40 ரூபா, 120 ரூபா. இது 120 ரூபா. இதுல 1280 ரூபா. ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 1440 ரூபா. அடுத்து இன்னொன்று ஒரு மெதட் இருக்கின்றது. அடுத்த மெதட் வந்து இதை நீங்க பார்க்கலாம். இது ஒரு எக்ஸாம்பிள் தான். இந்த எக்ஸாம்பிள் படி என்ன, 12 hours ஸ்டாண்டர்ட் டைம், டேக்கிங் டைம் 8 hours. ஸோ 8 ஹவர்ஸுக்குரிய சம்பளம் வந்து 300 படி நாங்கள் கொடுப்போம், 2400 ரூபா. அத்துடன் சர்வ் பண்ணின டைம், மீதப்படுத்தின டைம் வந்து 4 hours. அதுக்குரிய சேலரி வந்து 1200 ரூபா. 1200 ரூபாவில் 600 ரூபாவை நாங்கள் வருது 3000 ரூபா வருது. ரைட், சம்பளம் கொடுப்போம். ஹெல்ஸ் விய மெதட், ஹெல்ஸ் பிரீமியம் மெதட் 50%. இங்க வந்து ஹெல்ஸ் விய மெதட் படி இந்த 50க்கு பதிலாக 30 கொடுக்குற அவருக்கு போனஸா. சர்வ் பண்ணின மீதப்படுத்தின டைம்ல எவ்வளவு கூலி இருக்குதோ அந்த கூலியில 30% அவர் கொடுக்குது. அவ்வளவுதான் வித்தியாசம். அங்க வந்து 50%, இங்க வந்து 30%. ரைட். இப்போ இங்க இந்த எக்ஸாம்பிள் பண்ணி ஸ்டாண்டர்ட் டைம் வந்து 10 hours, ரைட். டேக்கிங் டைம் 8 hours. ஸோ 8 ஹவர்ஸுக்குரிய கூலியா வரும் 8 hours. இப்போ அவருக்கு எவ்வளவு? 200 ரூபா. நோ டவுட் உண்டு. பிளஸ் 30%. எதுல 30%? மீதப்படுத்தின டைமுக்கு 30%. மீதப்படுத்தின எத்தனை ஹவர்ஸ்? 2 hours. அதுக்குரிய கூலி எவ்வளவு? 200 ரூபா. அந்த 400 ரூபாவில் 30% நாங்க சும்மா கொடுக்கோம். இப்போ வீட்டு 1600 ரூபா பிளஸ் எவ்வளவு? இதுல 600 ரூபாவில் 30% கணக்கை பாருங்க, அதை ஆட் பண்ணிட்டு அவ்வளவுதான். அடுத்து ருவான்.
ருவான் விதத்தை நாங்கள் எவ்வாறு கணிக்கிறோம்னு சொன்னா ஸ்டாண்டர்ட் போனஸ் கணிக்கிற இப்போ டைம் டோட்டல் ஏர்னிங்ஸ் வந்து டைம் டேக்கின் அண்ட் அவர்லி ரேட் நோ இஷ்யூ இப்போ எத்தனை ஹவர்ஸ் அவர் வேலை செஞ்சாரோ அத்தனை ஹவர்ஸுக்கும் அத்தனை மணித்தேரத்துக்கான கூலியை பெருக்கிறோம். அதாவது சர்வ் ஸ்டாண்டர்ட் டைமில் அவர் எடுத்த சர்வ் பண்ணின டைம் டேக்கின் டைம் பின்னத்தை போட்டு நாங்கள் கணிக்கணும். இதில் எத்தனை மணித்தேரம் எடுத்தாரோ அதுக்குரிய சர்வ் பண்ணத்துக்கும் அதுக்குரிய ரேட்டையும் கணித்து நாங்கள் கணிப்பீடு செய்ய வேண்டும். ரைட், அது நாங்கள் பார்ப்போம் எப்படி செய்யறது. ரைட், from the following information calculate total earnings of a worker under one system. one சிஸ்டத்துக்கு கீழே இந்த ஊழியருக்கான மொத்த உழைப்பை கணிக்கிட்டான். இப்போ நேம் மணித்தியாலங்கள் 10 hours, டைம் டேக்கிங் 8 hours. ஸோ இப்போ 8 hours எடுத்ததால அவருக்கு 8 மணித்தியாலத்துக்கு உரிய ஊழிய கொடுப்போம். 8 ஒரு மணித்தியாலத்துக்கு எவ்வளோ 300 ப்ளஸ் இப்போ ஸ்டாண்டர்ட் டைமில் சர்வ் பண்ணின டைம் 2 hours இன்டூ டேக்கின் டைம் 8, அதுக்கான கூலி வீதம் 300. இதை சால்வ் பண்ணி வாரது எடுத்தீங்கன்னு சொன்னா எவ்வளோ வரும்? அதில் 2400 இதில் வந்து என்ன 10 hours என்ன டேக்கிங் டைம் 3300 480 2250 சரியா? இனி முழங்காட்டி கற்றுக்கொள்ளுங்க. டவுட்டை போவேணாம். டவுட் ஒன்றரையும் போயிடாதுங்க. படிக்கிறது விளங்கி கொள்ளுங்க, விளங்காட்டி கேளுங்க. டவுட் அது விளங்கலை இது விளங்கலைன்னு சொல்லாதுங்க. நீங்க கேட்டாதான் எனக்கு விளங்கும். ரைட், அடுத்த எக்ஸாம்பிள் ஒன்று, எக்ஸசைஸ் ஒன்று. செஞ்சு பார்ப்போம். எப்படி செய்யலாம் இது? என்ன ஹெல்சி ப்ரீமியம் பிளான் படியும் ருவான் பிளான் படியும் செய்யட்டான். இப்போ ஹெல்சி ப்ரீமியம் முறைப்படி செய்யறா என்ன வரும்? ரைட், ஏற்பாட்டுக்கு பேஜ் வந்து இப்படி வரும். டைம் டேக்கன் 48 hours, மணித்தியாலத்துக்கான கூலி 200 ரூபா. ஓகே, டன். பிளஸ் 50% என்ன எவ்வளோ சேவ் பண்ணிக்காரு? எத்தனை ஹவர்ஸ் சேவ் பண்ணிக்காரு? 8 hours சேவ் பண்ணிக்காரு. ஒரு மணித்தியாலத்துக்கு 200 ரூபா. அவ்வளோதான். இதில் வந்து 4 hours என்ன அப்போ 800 ரூபா வரும். 800 ரூபா ப்ளஸ் 9800 ரெண்டை கூட்டிங்கன்னு சொன்னா வெயிட் 16 9,000 plus 800. So total 10,400. LC premium plan படி. Now B one method படி wage one method படியும் இந்த direct hours okay 48, there's no change, same amount 200. okay, done. இப்போ இதுல வந்து சர்வ் பண்ணின ஹவர்ஸ் எத்தனை? 8 hours. for ஸ்டாண்டர்ட் டைம் வந்து 56, taking time 48, time rate is 200.
இப்போ சொல்லுங்க, அப்போ இதுக்கு எவ்வளோ வரும்? யாராவது புவான் மெதட்டின்படி எவ்வளவு? யாராவது ஒர்க் பண்ணுங்க குயிக்கா. ரைட், தேங்க்யூ. இது ஒரு எக்ஸாம்பிள். A worker takes 12 hours to complete a job on daily wage and 9 hours on a scheme of payment by results. His day rate is 40 rupees. Right? Yeah. By okay, material cost of the product is 60 and OX covered 150 of total. Calculate the effective cost of the product under Provan and Halsey plan. இதுல வந்து Provan plan படி போனஸ் வந்து 90, time wage 300, taking time 9 hours, total 450. Okay, Provan and Kelsey முறையின்படி wage வந்து 9 hours 360, bonus வந்து 50, the 3 hours serve time per hour 140, so 120, 60 rupees, so 420. Now இதை பார்த்தீங்கன்னா ஃபேக்டரி காஸ்ட், மெட்டீரியல் காஸ்ட் கிவன் எங்களுக்கு தரப்பட்டி, நீங்க என்ன முறையில ஊழியர் கூலி வழங்குறீங்களோ மெட்டீரியல், அந்த மெட்டீரியல் காஸ்ட் சேம் 60 rupees. அதே நேரம் கூலி வந்து 400 பேர். நீங்க வான் மெதத்தின் படி கூலி வருகிறது 450. ஆனா ஹெல்சி முறையின்படி 420 ரூபா. இப்ப நீங்க ஃபாலோ பண்ற மெதட்டுக்கு ஏற்ப உங்களோட ஊழியருக்கான கூலி வந்து வேறுபடும். ரைட், அதை நீங்க விளங்கி கொள்ளணும். அது கடைசியா என்னத்தை எஃபெக்ட் பண்ண போகுதுன்னு சொல்றோம் பாருங்க. இது கூலியான நாங்கள் மொத்த காஸ்ட்டை கால்குலேட் பண்றோம். ஃபேக்டரி காஸ்ட்டை, மெட்டீரியல் காஸ்ட் நோ இஷ்யூ. நீங்க என்ன மெதட்டை பயன்படுத்தினாலும் 60 ரூபா 60 ரூபா. வேஜ் வந்து இங்கே வந்து கல்சி மெதட்டை பயன்படுத்துறீங்க 420 ரூபா. ருவான் மெதட்டை யூஸ் பண்ணீங்கன்னா, ருவான் மெதட்டின் படி நீங்க கூலி கொடுத்தீங்கன்னா 450 ரூபா காஸ்ட் ஆகும். இப்போ ப்ரைம் காஸ்ட் வந்து இந்த ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ் வந்து என்ன 150%, வேஜில் 150%. இதுல 150%, 675 ரூபா. இதுல 150%, 630 ரூபா. மொத்தத்தை கூட்டினீங்கன்னு சொன்னா இங்க வந்து ஃபேக்டரி காஸ்ட் வந்து 1185 ரூபா. எல்சி முறையின்படி 1110 ரூபா. ஸோ இப்போ நீங்க இந்த விலையை தீர்மானிக்கும் போது பொருள்ற இது ஒரு இம்பேக்டை கொண்டு வரும். ருவான் மெதட்டின் படி நீங்க இந்த என்ன கூலி கொடுத்துருந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு காஸ்ட் வந்து கூடுதலாக முடியும். எல்சி முறை பின்பற்றி நீங்க கூலி கொடுத்துருந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு கூலி வந்து, அதாவது பொருளுக்கான செலவு வந்து, பொருளுக்கான என்ன காஸ்ட் ப்ராடக்ட் பெர் யூனிட்டுக்கு குறைய முடியும். ஆகவே உங்களுக்கு மார்க்கெட்டில் குறைந்த விலையில பொருளை விற்கலாம். உங்களோட ப்ராஃபிட் வந்து சமனாக இருக்கும்.
ஆனா இங்க காஸ்ட்ல வித்தியாசப்படுது. காரணம் என்னன்னு சொன்னா இந்த வேஜ் தான். நாங்க கூலி வந்து நாங்க பின்பற்றின முறை. நீங்க ருவான் மெத்தட பயன்படுத்தினா ஒரு கூலியும், பல்சி முறையை பயன்படுத்தினா வேற ஒரு கூலியும் இருக்குது. அவை பின்பற்ற முறைக்கேற்ப எங்களோட மொத்த செலவுல பாதிப்பு கொண்டு வரும். அதை கவனமா இருக்கணும். ஏன் நாங்க இதை படிக்கணும்னு சொன்னா நீங்க ஊழியர்களை ஊக்கப்படுத்த வேணும், கொடுக்க வேணும். ஆனா உங்களோட செலவை கூட்டக்கூடாது. நீங்க பலவ பண்ற மெதட்டுக்கு ஏற்ப உங்களோட கூலி வந்து கூடும். கூலி கூடினா மொத்த செலவு கூடும். மொத்த செலவு கூடினா உங்களோட விற்பனை விலையில தாக்கத்தை செலுத்தும். அவ்வளவுதான். நாங்க இந்த லேபர், அதாவது என்ன ஊதி இந்த லேபர் காஸ்ட் என்ன ஊதியத்தை பற்றி பார்க்க வேண்டியது. இப்ப கடந்த காலத்துல வந்த கேள்வியில தான் இது. இதுல உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். ம் என்ன தெரிஞ்சிருக்கணும்? ஊழிய பொருள்வு, அதாவது லேபர் டேர்னோவர் என்பதால் நீர் விளங்கிக் கொள்வது என்ன? இப்பொருளுக்கான காரணங்கள் என்ன? இப்பொருளை எவ்வாறு தடுக்க முடியும்? நீங்க எழுதணும். ரைட்? 4 மார்க்ஸ் அதுக்கேற்ப டைம் அலோகேட் பண்ணி அந்த மார்க்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்க எழுத வேணும். இது முந்தி வந்த பாஸ்ட் கொஸ்டின் பேப்பர், கடந்த காலத்தில் வந்த கொஸ்டின் பேப்பர் உள்ள கேள்வி. ரைட்? அவை இதை நீங்க எழுதணும். இது எழுதுறது வந்து பாடமாக்கி அப்படி நோட்ஸ்ல இருக்கிற மாதிரி எழுதணுன்றது இல்லை. நீங்க விளங்கி உங்களை சொந்த மொழியில எழுதினா போதும். ரைட்? அதே நேரம் நீங்க கொடுத்துருக்கிற மார்க்ஸ் அலோகேஷனையும் பார்த்துக்கொள்ளணும். இப்போ இதுக்கு வந்து கூடுதலாக எழுதலாம். எதுக்கு? இந்த ஊழிய பொருள் வீதம் என்ன, இதுக்கான காரணங்கள்னு நிறைய காரணம் இருக்கு. இதை தடுக்கிறதுக்கு நிறைய முறை இருக்கு. நீங்க நிறைய எழுதலாம். 2 பேஜ்ல 3 பேஜ் எழுதலாம். ஆனா இந்த மார்க்ஸை பார்க்கணும். 4 மார்க்ஸ் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அவை அதுக்கேற்ப நாங்க என்ன செய்யணும்? எங்களை எழுதுறத குறைச்சிக்கொள்ளணும். கூடுதலாக இதுல எழுதிட்டு டைம் செலவழிச்சிங்க 4 மார்க்ஸுக்கு மற்ற செய்யலாம். அப்போ ஆகவே கொடுக்கப்பட்ட மார்க்ஸையும் கவனத்தில் கொண்டு விஷயத்தை இந்த சுருக்கமாக தெளிவாக எழுதிக் கொள்ளணும். அடுத்து டைம் கீப்பிங், டைம் புக்கிங்கையும் வேறுபடுத்தி டைம் கீப்பிங் உடைய நோக்கங்களை குறிப்பிடுக. அது நோட்ஸ்ல இருக்கி அப்படியோ நீங்க வாங்கி போட்டு நேரங்களை கணித்து கொள்றதும், அடுத்த நேரத்தை வார டைமுக்கும் ஒரு டைம்ல என்ன வேலை செய்யறாங்கிட்ட திசை பண்ணுவதாகவும் அமையும். அடுத்து இது என்ன? ரைட், ஒரு ஊழியர் ஒரு வேலையை முடிப்பதற்கு நாளாந்தம் கூலி அடிப்படையில் 9 மணித்தியாலங்களும், வெளியீட்டு மட்டத்துக்கு ஏற்ப கொடுப்பன திட்டத்தின் அடிப்படையில் 6 மணித்தியாலங்கள் எடுக்கின்றார். அவருடைய மணித்தியால கூலி வீதம் ரூ. 150. மூலப்பொருட்கரையும் தொழிற்சாலை மேந்தலை மொத்த கூலி, அது ஏற்கனவே செய்த எக்ஸாம்பிள் மாதிரி தான். நேர்கூலி என்ன? எவ்வாறு நினைக்கலாம் நேர்கூலியே? நேரக்கூலி என்ன? டைம் கூலி அடிப்படையில் 9 மணித்தியாலங்கள். மணித்தியாலத்துக்கான கூலி 150 ரூபாண்டா என்ன? சிம்பிளா கணிக்கிறேங்க. 150 ரூபாண்டா. சாரி,
Right. That's all. It's simple. தேசிங்க வந்து கேள்வியை பார்ப்போம். குயிக்கா. ம். தேசிங்க இந்த கணக்கு. இதெல்லாம் கடந்த காலங்களில் வந்த கேள்விகள். இருக்கா யோசிங்க. இதை செஞ்சே தர முடியுது. இந்த லேபர், ஊதியம், ஊழியர் கிரயம், ஊழியர் கிரயம், லேபர் காஸ்ட். நீ உண்டா? ம். செஞ்சிட்டீங்களா?
சொல்லுங்க அப்புறம் டைலர் படி ஏக்கு எவ்வளவு சேலரி, பிக்கு எவ்வளவு வேஜி, சிக்கு எவ்வளவு? ஆ? சாட் பாக்ஸ்ல போடுங்க ஆன்சர். டைலர் படி எவ்வளவு வரும் ஏக்கு? ஓகே சம்படி. ஓகே, த்ரீ, ஜஸ்ட் 3520. We'll see. 6, 9 number. Yeah, 7,000. 608. Let's see how it works. Eight, eight, eight. Okay, okay.
Okay, done, done. Good, good. Mm. Okay, then. Mary, the answer is correct. நூறு சதத்தால ஈஸியாக பர்சன்டேஜை பார்க்கலாம். ம். வேறுக்கு என்ன வரும்?
Here, yeah, but one of you have sent the answer. Here you have taken the 40 rupees. That is a minimum. That means there are two high rate, low rate is there no. The high rate is 60 rupees, low rate is 40 rupees. But here under merit differential fees rate, normal fees rate we have to take. Normal means average. Right? So here the rate should be normal 50 rupees. So you have to work out based on the 50 rupees. Here what you have done it, say 40 into 88, and then you have added 10%. No, we have to calculate 50. When you add 10 percentage, then that's going to be 55 into 80. You are correct, but here you should know ஆக குறைந்த துண்டு கூலி வீதம் 40, ஆக கூடியது 60. But here the merit system, that wage system, we have to get the normal rate. Normal means average. So minimum is less than normal, no. There will be that normal rate. To furnish, we pay less than, that means the normal rate, 40 and above 40. So when you get the average, that's going to 50. So you have please work out based on the 50 rupees. Here also same. If you add 10, 20 percentage, then it's going to be 115 into 60. Right here it is also same, 128 into 60. Even you can do it 128 into 60, and then you can, sorry, 50, then you can add 10%. That's also okay. This one also okay. ₹40 is the minimum. Almost all of you have done same way, but that is a minimum, low wage, not the normal. Normal rate is 4,840. Yeah, 60, because 20%, 6,900. Then here, 7,000.
Sorry. Yeah, one of you have sent the A should be 408, 4,840. Sorry, it should be 4,840. Because here this is 88%, no? If it is a less than 83%, 50 rupees. But here 55, we add 10%. Okay, here 20%. Okay, somebody has sent it. Please correct it. I don't know who's that. Okay. Then Jan task. Uh, then third one is A. How much we'll get? Okay, good. Okay, now. Any doubts or if you don't understand this area, wage system, or coolie. If you have any questions or any doubts, these are the main areas. Just
right? So if you know that part is okay, so you should be able to understand uh, how to calculate that labor turnovers. So that's nothing. And there are 4 methods. Then reasons for the labor turnover, right? And then departments are there for analyzing merits and so on. So, and then you should know how time-based payments and bonus and comparison time rate, fees rate, and time rate for ordinary, high, and low. And here what else? Here, Taylor's differential fees rate, high rate, and low rate. If you are working less than standard, go for a low rate. If above standard, high rate. And then what's that? Taylor differentials. Then, so here point is you have to be careful. Merit differential fees rate. Here we look at less than 83 percentage. Then go for normal fees rate, not low rate. There are 3 things you have to always, you have to keep mind that normal rate means average, right? Normal rate. Low rate, less than average. High rate, above average, right? So in that example, last example, we were given the last example, and last example, எங்களுக்கு கொடுக்கப்பட்டது வந்து ஹை ரேட்டும் கூடிய அதாவது கூலியும் குறைந்த கூலியும். எங்களுக்கு தேவை வந்து சாதாரண சாதாரண அது ரெண்டையும் கூட்டி எவரேஜ் எடுத்தா சரி. தந்தா அதை எடுங்க, தராவிட்டால் எவரேஜ் எடுக்கணும். அப்ப இங்க எங்களுக்கு தேவை நீங்க இது less than 83% ആണ്. less than 83% சொன்னா நார்மல் ரேட்டு. நார்மல் ரேட்டுன்னா 50 ரூபா வரும் அந்த எக்ஸாம்பிள்ல. ஆனா எங்களுக்கு அது வந்து 83 விட கூட இன் பிட்வீன், அது ரெண்டுக்குமே 100க்கும் 83க்கும் இடப்பட்டது. ஆகவே 10 வீதத்தை ஆட் பண்ணணும். நார்மல் ரேட் வந்து 50 ரூபா, அதில் 10 வீதத்தை ஆட் பண்ணணும். 50 ரூபா நாங்கள் கணித்து எடுத்தது நார்மல் ரேட். லோ ரேட் இல்லை, ஹை ரேட்டும் இல்லை, நார்மல். நார்மல் மீன்ஸ் எவரேஜ். அதில் நீங்கள் கவனமாக இருக்கணும், அந்த பிள்ளை விட்டுறக்கூடாது. அடுத்தது இதுல ஜான் டாஸ்க் போனஸ்ல என்ன அவுட்புட் பிலோ ஸ்டாண்டர்ட் டைம் ரேட். தட்ஸ் வை நாங்கள் என்ன செஞ்சோம் 4000 கொடுத்தோம். அது எங்களுக்கு தெரியல, நீங்க கணிச்சு இருக்கணும். மணித்தியாவது தரப்பட்டிருக்கு, எத்தனை ஹவர்ஸ் தரப்பட்டிருக்கு. அப்போ அதை வச்சு நாங்கள் கணிச்சு நாங்கள் எடுத்துக்கொள்ளணும். இப்போ பிக்கு 40 தரப்பட்டிருக்கு, 100 rupees அவர்லி பேமெண்ட் தரப்பட்டிருக்கு, டைம் ரேட் அதுதான் கணக்கு, ரைட்? அதான் எக்ரிப். அதை நாங்கள் கணிச்சு கொள்ளணும். தந்தால் ஓகே, தராவிட்டா. இந்த எக்ஸாம்பிளில் பிலோ ஸ்டாண்டர்ட் வந்து டைம் ரேட், அவுட்புட் அட் ஸ்டாண்டர்ட்ல வேஜ் டைம் ரேட் பிளஸ் போனஸ் ஆஃப் 20% ஆஃப் டைம் ரேட், ஹை ஃபீஸ் ரேட். இது ரெண்டு மிக்ஸ் பண்ணுது. அதுலேயும் நீங்கள் கவனமாக இருக்கணும், ரைட்? இப்போ இதில் வந்து தந்து எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? per வீக்கான சேலரி, ஹை ஃபீஸ் ரேட், அதனுடன் எங்களுக்கு ஸ்டாண்டர்ட் ப்ரொடக்ஷனும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அங்கே வந்து நாங்கள் கணிச்சோம். நீங்கள் அந்த உங்களோட பிரெயினை யூஸ் பண்ணணும், ரைட்? என்ன கேட்டிருக்கு, கேள்வியை விளங்கிட்டீங்கன்னா சரி, கேள்வியை விளங்கித்தான் நீங்கள் ஆன்சர் பண்ணணும், அவசரப்பட்டு படக்கூடாது. அடுத்து வந்து என்ன,
இதெல்லாம் ஓகே. இது வந்து சிம்பிள் தான். இதுலேயே நாங்கள் கணிச்சோம் என்ன ஸ்டாண்டர்ட் அவுட்புட் எங்களுக்கு தெரியல, நாங்கள் கணிச்சு எடுக்கணும். அதே போல் டைம் ரேட் எங்களுக்கு தெரியல, இதுலேயும் வந்து கரண்டி டைம் ரேட் 200 rupees per hour தந்துருக்கு. அப்போ நாங்கள் 8 hours per day பேஸ் பண்ணோம்னா per டேக்கு வந்து 80 பெருக்கி 8 பெருக்கி நாங்கள் அதை பெற்றுக்கொள்ளணும். நாங்கள் கணிக்கணும். அது அடுத்து என்ன செய்யணும்? இது இது வந்து இதில் வந்து நத்திங் கழிச்சு ப்ரீமியம் வந்து 50% வந்து அதாவது சேமிக்க டைமில் 50%. அதில் நீங்கள் சேமிக்க வந்து 4 hours 2 hours கூலிய நாங்கள் போனஸாக கொடுத்தோம். அவ்வளோதான். அதில் இதில் வந்து நத்திங். டைம் எடுத்து சேவ் பண்ணது 8 hours. அவர் வேலை செஞ்ச டைமுக்கும் சேலரியை கொடுக்கும். 32 hours வேலை செஞ்சுக்காரு, 32 hours சேலரியை கொடுக்கும். ஆனால் சேமிச்ச 8 மணி நேரத்தில் 4, அதாவது 50%, 4 hours நாங்கள் சும்மா கொடுக்கோம். அவர் வேலை செய்யலை, ரைட்? வேலை செய்யலை, ஆனால் நாங்கள் போனஸாக கொடுத்தோம். அவர் அது ஆனால் அந்த வேலையை வந்து அவர் 40 hours வரையும் எடுக்கலாம். ஆனால் அவர் என்ன செஞ்சார், எஃபிஷியன்டத்தால் குயிக்க முடிக்காது. அதனால நாங்கள் அதுக்கும் 50%. அதே இதுதான் எல்சிவிஏ மெத்தட் வந்து இதில் மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் எல்லாம் இருக்கு, அதை பார்த்துக்கொள்ளுங்க. இதில் வந்து அது எக்ஸாம்பிள் எல்சிவிஏ மெத்தடில் அதே விதம், ஆனால் 30% கொடுக்கும். அங்கே வந்து 50%, இங்கே 30%. அடுத்து உங்களுக்கு ஒரு ஒன் மெத்தட் தெரிய வேணும். அது சிம்பிள். ஸ்டாண்டர்ட் டைமில் எவ்வளோ சேமிச்சோம், அதில் எடுத்த டைம், அதில் ரேட் போட்டு பிரிக்கிங்கன்னா நீங்கள் வேஜ் எடுத்துக்கொள்ளலாம். இதுலேயும் நீங்கள் கணிக்க வேணும். டைம் அலவுட் ஓவர் ஸ்டாண்டர்ட் டைம் 56 hours, டேக்கிங் டைம் எல்லாமே பார்த்துக்கொள்ளணும். வேறு என்ன இதில் இப்போ இது ஏன் ஆரம்பிச்சோன்னா முழுமையாக இம்பேக்டை விளங்கி கொள்வது தான். இப்போ என்ன மெதட் பயன்படுத்துறீங்களோ அந்த மெதட்டுக்கு ஏற்ப உங்களோட காஸ்ட், ப்ராடக்ட காஸ்ட் வந்து மாறுபடும் தான் இது, ரைட்? இப்போ ருவான் மெதட்டை பயன்படுத்துறீங்களா, கலிசி மெதட்டா, அல்லது டைலர் மெதட்டா, யான் மெதட்டா, என்ன மெதட்டை பயன்படுத்தியோ நீங்கள் கூலி கொடுக்கீங்க. அந்த கூலி கொடுக்க ஒவ்வொரு முறைக்கும் ஏற்ப இந்த கூலியோட அளவு, கூலி தொகை வந்து மாறுபடும். நீங்கள் ஏன்டா போனஸ் இங்கே கொடுக்குற மேலதிகமான கொடுப்பனவு அந்த ஒவ்வொரு வேஜ் சிஸ்டத்துக்கு ஏற்ப மாறுபடும். அது என்ன செய்யும், ஃபைனலாக வந்து எங்களோட டோட்டல் காஸ்ட்டை எஃபெக்ட் பண்ணும். இப்போ மெட்டீரியல் அவ்வளோதான், ரைட்? அதில் மாற்றம் இல்லை. வேற என்ன நேர்கூலி இருந்தால் அதுலேயும் மாற்றம் இல்லை. ஆனால் கூலி வந்து நீங்கள் பலவன்ற மெதட்டுக்கு ஏற்ப மாறுபடுது. அந்த மாற்றம் வந்து இங்கே வந்து தாக்கத்தை ஏற்படும். இதில் வச்சு நீங்கள் தீர்மானிக்கலாம் எந்த மெதட்டில் நாங்கள் வேஜ் வந்து பே பண்ண வேணும், ஊழியருக்கு எந்த முறையில் நாங்கள் கூலி கொடுக்க வேணும்னு சொல்லி ருவான் இதுபடி நீங்கள் சரியான முகாமையாளர்னு சொன்னால், அக்கௌண்ட்டா, நீங்கள் என்ன மேனேஜ் அக்கௌண்ட்டா அரிசி பிளேனை தான் நீங்கள் தெரிய செய்யுங்க. ஏன் இந்த மொத்த செலவு வந்து 1110 ரூபா தான் முடியுது. குறைய முடிஞ்சால் உங்களுக்கு விற்பனை விலை குறைவாக அமையும், ரைட்? அதை நீங்கள் பார்த்துக்கொள்ளணும். ஸோ உங்களுக்கு கேள்வி என்ன இதில் போலாம் பெரும் இந்த செக்ஷனில் கேள்வி வாரண்டா வந்தால் இப்படி தான் இருக்கும். பெருசாக நீங்கள் இதில் படித்ததை ஃபோக்கஸ் பண்ணீங்களே போதும், ரைட்? இதெல்லாம் முந்தி வந்த கேள்விகள் தான், இதில் வேற யோசிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, ரைட்? அவ்வளோதான். அடுத்து நாங்கள் என்ன ஓவர் ஹெட்ஸை பார்ப்போம்.